ராமானுஜர் வைணவ சமயத்தை வளர்த்தெடுக்க பல தயாரிப்புகளை செய்து வைத்துவிட்டு 120 வயதில் இயற்கை எய்தினார். தான் ஒருவன் மட்டும் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, பல கோடி மக்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீதேறி உறக்கச் சொன்ன மகான்தான் ஸ்ரீ ராமானுஜர். அவர் அவதரித்த தினம்தான் ராமானுஜர் ஜெயந்தி. ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்திய மகான்தான் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பல பக்தர்களும் அவரை சென்று தரிசனம் செய்து வருகிறார்கள். அவர் பூத உடலுக்கு குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூர தைலத்தை பூசி வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜருக்கு முதல் வழிபாடு செய்த பிறகுதான் ரங்கநாதருக்கு வழிபாடு செய்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட மக்களை ஆலயத்திற்குள் நுழைய வைத்து புரட்சி செய்த துறவிதான் ராமானுஜர். குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார். இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜரையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் வழிபட்டால் அளவற்ற நன்மைகள் கைகூடி வரும். ஆதிசேஷனின் அம்சம்தான் ஸ்ரீ ராமானுஜர். அவரை வணங்கினால் ராகுவினால் ஏற்படும் மாங்கல்ய தோஷமும் புத்திரவாக்கிய தோஷமும் கேதுவினால் ஏற்படும் வாதக் கோளாறுகளும் காலசர்ப்ப தோஷமும் நீங்கிவிடும். சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிரை நாளில் அவதரித்தார் ராமானுஜர். இன்றும் ஸ்ரீரங்கத்தில் யோக நிஷ்டையில் அமர்ந்தவாறு வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் ஜெயந்தியாகிய இன்று ஸ்ரீ ராமானுஜரை வணங்கி அவரின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.